ஹலோ காய்ஸ் ரெடி காசையில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் முத்து மீனா அவங்களோட கடனில் 10 லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்க பெரிய ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு குறைஞ்ச காலத்திலேயே பெரிய ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. இதை கேட்டு சிந்தாமணி திகைச்சு போகிறாங்க. 10 லட்சம் இவங்களுக்கு எப்படி வந்தது என்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த பணம் கொடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பணம் வந்தால் சரி என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இவங்களை சும்மாவே விடக்கூடாது, இவங்க போகிற போக்க பார்த்தா சீக்கிரமாகவே இந்த பணமெல்லாம் திரும்ப தந்துடுவாங்க போல இருக்குது, ஒரு மாதத்துலேயே 48 லட்சத்தை தந்துடுவாங்க போல இருக்குது, இப்படியே போனால் நான் தான் அவமானப்படணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன அவமானம் இருக்குது என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இல்லை, நான் வேறொரு பிரச்சனைக்காகத்தான் இவங்களை இந்த சிக்கல்லையே மாட்ட வைக்கணுமென்ட்டு நினச்சேன், அந்த மீனாவை சும்மாவே விடக்கூடாது என்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனாண்டு நீங்கள் யாரை சொல்கிறீங்க, அதுதான் அந்த முத்துவோட ஒய்ஃப் இருக்கிறாவே அவளை தான் சொல்கிறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அவவா, நான் கவனித்து பார்த்தேன், ரொம்ப கெட்டிக்கார பொண்ணாக இருக்கிறாங்க, ரொம்ப திறமசாலியாக இருக்கிறாங்க, அவங்க முத்து கூட இருக்கும் வரைக்கும் முத்து தோக்கவே மாட்டா, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது, நல்லா உழைப்பாளி போல இருக்குது. அன்றைக்கு எங்கள்கிட்ட பணத்தை வாங்கினது அந்த மனோஜ் தான், ஆனால் அவன் ஒரு பைசா கூட எங்கள்கிட்ட திரும்ப தரலை. ஆனால் பாருங்கள், ஒரு ரூபா கூட வாங்காதவன் 10 லட்சத்தை தந்துட்டு போகிறான். அந்த வீட்டை திரும்ப மீட்கணும், தன்னுடைய அம்மா அப்பா கண் கலங்கக்கூடாது, அவங்க கடைசி காலம் வரையும் அந்த வீட்டில் வாழணுமென்று நினைக்கிறான். பார்த்தீங்களா, அப்படிப்பட்டவன் தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது சிந்தாமணி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த சிந்தாமணிட்டியா, இந்த சிந்தாமணியோட மோதினா கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கவே முடியாது, தோக்கத்தான் வேணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதைப்படி உங்களால் முடியும் என்ற மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதுதான் அவங்க பொய்யான கையெழுத்து வச்சு தான் உங்கள்கிட்ட பத்திரம் தந்தாங்க இல்லையா, அதை வச்சு அந்த மனோஜை ஜெயிலில் போட வேண்டியதான் என்ற மாதிரி சொல்கிறாங்க. மனோஜை ஜெயிலில் போடுறதால முத்து எப்படி பாதிக்கப்படுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்ற மாதிரி கேட்குறாங்க. இப்படி கேட்கும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது அந்த முத்து. அந்த முத்து அந்த குடும்பத்தில் யாருக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஓடி போய் முதலாவது ஆளாக நிற்பான். அது மனோஜாக இருந்தா என்ன, விஜயாவாக இருந்தா என்ன, அல்லது மீனாவாக இருந்தா என்ன, யாராக இருந்தாலும். அதனால் யாருக்கு அங்கே பிரச்சனை கொடுத்தாலும் பாதிக்கப்பட போகிறது முத்து தான். அதனால் முத்து வேலைக்கும் போக முடியாது, மீனாவும் எங்கேயும் பூக்கட்டவும் போக முடியாது, இதை பண்ணணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எனக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணினா போதும், அதாவது அவனை ஜெயிலில் போடணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி பண்ணிட்டா போச்சு என்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் மனோஜ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், கடையில் விதம் விதமாக சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்றாங்க. இந்த வாசனை வீடு ஃபுல்லாகவே இருக்க அண்ணாமலை கேட்குறாங்க, என்ன ஒரே வாசனையாக இருக்குது, என்ன விஜயா இந்த பிரச்சனைக்குள்ளேயும் விதம் விதமாக சமைச்சிட்ருக்கிறியா என்ற மாதிரி கேட்குறாங்க. நான் இங்கே சமைக்கிறேன் என்ற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் இப்படி இந்த வாசனை என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, மனோஜ் சாப்பிட்டுட்ருக்குறான் என்ற மாதிரி சொல்கிறாங்க. மனோஜ் சமைச்சதே இல்லையே, கிச்சன் பக்கம் போனதே இல்லையே, எப்படி இதெல்லாம் என்ற மாதிரி கேட்கும்போது, அதுவா, நான் ஹோட்டலில் இருந்து நான் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இனிமேல் நிறைய சாப்பாடு இருக்குது, அம்மாவுக்கு பிடிச்சதும் இருக்குது, எனக்கு பிடிச்ச சாப்பாடும் இருக்குது என்ற மாதிரி சொல்லும்போது, விஜயா அறிவே இல்லையா இவனுக்கு, இன்னும் பெரிய அறிவாளி இவன் தான்ன்ற மாதிரி முத்துவை மட்டம் தட்டி பேசுவேன். இப்போ தெரியுதா உன்னுடைய பிள்ளை எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னு சொல்லி. இவன் தான் கை நீட்டி அவன்கிட்ட 48 லட்சம் வாங்கியிருக்கிறான், ஆனால் 1 லட்சத்தையாவது திரும்ப கொடுக்கணும் கேட்டு அந்த தவணைக்கு என்று நினைக்கிறானா பாரு. எனக்கு என்ன வேண்டிட்டு அவன் உட்கார்ந்துருந்து சாப்பிட்டு இருக்கிறான். இந்த வீடு ஏலத்தில் போனா என்ன, போகலேண்டா என்ன, இதுதான் அவனோட எண்ணம். இப்படிப்பட்டவனை நம்பித்தான் உன்னோட வீட்டு பத்திரத்தை கொடுத்தியா, ரொம்ப கெட்டிக்காரி தான் நீ என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, அவனுக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேன்டுது, நான் என்ன பண்ணுறது என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது, என்ன சொன்னாலும் புரிய மாட்டேன்டுதா, அப்புறம் இப்படி அவன் அந்த 48 லட்சத்தை வாங்கினா எப்படி செலவு பண்ணா, அது மட்டும் அவனுக்கு தெரியுதா, அது மட்டும் புரிஞ்சுதா என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது மனோஜ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்பா அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை, முத்து எல்லா கடனையும் அடைச்சிடுவான். அதுதான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, முத்துக்குன்னு ரவிக்கு தான் இந்த வீட்டில் பங்கு, உனக்கு பங்கு இல்லைன்னு சொல்லி. யாருக்கு பங்கு கிடைக்க போதோ அவங்க தான் அந்த கடனை அடைக்கணும். எனக்கு என்ன, வீடு ஏலத்தில் போனா என்ன, போகலேண்டா என்ன, எனக்கு இப்போ சாப்பாடு தான் முக்கியம், நான் சாப்பிடும்போது நீங்கள் யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அண்ணாமலைக்கு பயங்கர கோவம் வந்துட்டு, என்னடா நினச்சிட்ருக்கிற, வீடு அல்லோல கல்லோல பட்டுட்ருக்கு,
இருக்குது. அந்த முத்து காலையிலேருந்து சாப்பிடவே இல்ல. காலையில போனோம் இப்ப பாரு மணி என்ன ஆகுது? 5 மணி ஆகுது. இதுவரைக்கும் வீட்டுக்கே வரையில. அப்படி அவன் வந்து சவாரியில போய் அவன் வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்க, நீ என்ன பண்றேன்னு சொன்னா, எந்த கவலையும் இல்லாம உட்கார்ந்திருந்து சாப்பிடுறியே, எப்படியடா உனக்கு சாப்பாடு வாய்க்குள்ள போகுது என்ற மாரி வந்து சொல்றாங்க. அதெல்லாம் வந்து சாப்பிடலாம். உங்களுக்கு இத பத்தி கவலைப்பட்டுருக்கிறதே வேலையா போச்சு. என்னோட இத பத்தியெல்லாம் பேசாதீங்க என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது வந்து விஜயா சொல்றாங்க, "ஏய் கொஞ்சம் பேசாம இருக்கிறியா? ஏற்கனவே இங்க பிரச்சனை போயிட்டுருக்குது. நீ தேவையில்லாம பிரச்சனைய பெருசாக்காத" என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது வந்து முத்து வந்து கையில ஏதோ கட்டு போட்டுட்டு வராங்க. "என்னடா என்னாச்சு?" என்ற மாரி வந்து சொல்லும்போது, "இல்லப்பா கை கொஞ்சம் வலிக்கிற மாரி இருந்தது. அதனால தான். மற்றபடி ஒன்றுமில்ல. ஒரு கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும் அப்பா" என்ற மாரி வந்து சொல்றாங்க. அதோட ஒரு தைலமுமே வாங்கிட்டு வந்தேன். அத போட போறேன்ற மாரி வந்து சொல்றாங்க. "அது சரி என்னப்பா வீடு ஃபுல்லா ஒரே வாசனையா இருக்கு. மீனா வீட்ல இல்லையே?" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "அதுவா அங்க போய் பாரு டேபிள்ல. நீ வந்து கை வந்து நோகுற அளவுக்கு, தைலம் பூசுற அளவுக்கு நீ வந்து கார் ஓட்டிட்டு இருக்கிற இந்த வீட்டு கடனை அடைக்கிறக்கு. ஆனா அது என்ன பண்ணுதுண்டு பார் லெக் பீஸா வச்சு சாப்பிட்டுட்டு இருக்குது. இதுக்காகத்தான் இந்த ம், விஜயா வந்து 48 லட்சத்தை வாங்கி கொடுத்துருக்குறான்ற மாதிரி வந்து சொல்றா. ஓ தலைவர் அப்படி சாப்பிட்டு இருக்கிறாரோ ஏன் அவருக்கு லெக் பீஸ் இல்லாட்டிக்கு சாப்பாடே ரங்காதோ. இங்க பாருங்கப்பா நான் போற வழியில நிறைய பிடிச்ச சாப்பாடு எல்லாமே இருந்தது. எனக்கு ரொம்ப பசியா இருந்தது. இருந்துமே அதெல்லாம் சாப்பிட்டா இப்ப காசு செலவாகும். வீட்டிலே போய் சாப்பிடலான்ட்டு நான் வந்துட்டேன். ஆனா இவனை பார்த்தீங்களா, இவனுக்காகத்தானேம்மா இதெல்லாம் பண்ணீங்க என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது அண்ணாமலை சொல்றாங்க, அதுக்கு எங்க புரிய போது. ஒரு சில பேருக்கு என்னதான் நடந்தாலும் எனக்கு என்னன்னுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மாரி ஒரு எண்ணம் பிடிச்சவன் தான் இவன். என்ன பண்றது? இந்த நாயெல்லாம் திருந்தவே மாட்டுது என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது, அம்மா இப்ப நாய் என்று யாரையோ அப்பா சொன்னாங்களே, யாரையம்மா சொன்னாங்க? உங்கள சொன்னாங்களா? இல்ல அது என்ன சொன்னாங்களா? இங்க பாரு, நீ உன்ன சொல்லாத மாதிரி இருந்தா உன்ன சொல்லலையேன்னு அர்த்தம். எதுக்கு உன்ன சொன்னதா நினைச்சு தேவையில்லாம குழம்புற? ஓ! இதில கூட உங்களுக்கு கௌரவம் தேவையா இருக்கோ? என்ற மாரி வந்து அண்ணாமலை சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது மீனா வாராங்க. "எங்க ஊர் சுத்திட்டு வார? வீட்ல சமைக்கிறதே இல்லையா? இப்படி ஊர் சுத்துறது தான் உனக்கு வேலையா? பெரிய ஒரு தலைவியன்னு உனக்கு நினைப்பா?" என்ற மாரி வந்து பேசுறாங்க. "இங்க பாருங்கம்மா, அவ ஒன்றும் ஊர் சுத்திட்டு வரல. உங்களோட கடனை அடைக்கிறதுக்காக பூ வியாபாரம் பண்ணிட்டு வாரா" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "இங்க பாருங்க மாமா, எனக்கு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குது. அதனால கண்டிப்பா அதில இருந்து ஒரு ரூ. 2,00,000 பணமாவது எனக்கு கிடைக்கும்" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "என்னது 2,00,000மா? உங்களுக்கு இருக்கிற கடனோ 48,00,000. 2,00,000 வச்சு என்ன பண்ண போறீங்க? என்ற மாரி வந்து மனோஜ் சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க அண்ணாமலை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "விஜயா மனோஜ உள்ள போ சொல்லு. தேவையில்லாம இதுல இருந்து என்னட்ட அடி வாங்க போறான்ற" மாரி வந்து சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது வந்து சுருதி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பாவம் முத்துவும், மீனாவும் காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் சாப்பிடாம அங்க இங்கேன்னு அலைஞ்சு அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இன்னும் சாப்பிடவே இல்ல. ஆனா உங்களோட அண்ணனோ பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிடுறாங்க. எனக்கு அவங்களோட போய் பேசுறதுக்கே விருப்பம் இல்லாம இருக்குது. என்ன ஆளு? என்ன இந்த மாரி தான் இருப்பாங்களா எப்ப பார்த்தாலும்? நீங்க கொஞ்சம் கூட அட்வைஸ் பண்ண மாட்டாங்களா? அது சரி, நீங்க அட்வைஸ் பண்ணினாலும் அவங்க என்ன கேட்கவா போறாங்க? என்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு, "ரவி இங்க பாரு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. எனக்கு முத்து, மீனாவும் கஷ்டப்படுறத பார்க்க கஷ்டமா இருக்குது, கவலையா இருக்கு. நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவெடுத்துட்டேன்" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "என்ன ஹெல்ப் பண்ண போற?" "இல்ல நான் என்னுடைய அப்பாட்ட இருந்து ஒரு 10,00,000 பணம் வாங்கி குடுக்க போறேன். அவரு நான் கேட்டா தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டார்" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "இங்க பாரு சுருதி, நம்மளால என்ன முடியுமோ அத குடுப்போம். அத விட்டுட்டு அவங்க இவங்கள்ட்ட வாங்கி குடுத்தா, நாங்க தான் அந்த கடன அடைச்சோம்ன்ட்டு திரும்ப வந்து அவங்க ஏதாவது சொல்லும்போது வீட்டில இன்னும் ஒரு பிரச்சனை வரும். அதெல்லாம் வேண்டாம். நாங்க எங்களால முடிஞ்சத குடுப்போம். அப்புறமா பார்த்துக்கொள்ளலாம். அவங்களுக்கு நாங்க சப்போர்ட்டா இருப்போம்" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "என்ன ரவி 48,00,000 கடன் இருக்கு. நீ 1,00,000 குடுத்தா போதுமன்ற. 1,00,000 போதுமா? இப்ப அவங்க என்ன பண்றது இந்த 1,00,000 வச்சு? அவங்களும் ஒரு கொஞ்சம் பணம் சேமிச்சு வச்சிருப்பாங்க. இது போதுமா? அவங்க விட்டுடுவாங்களா பணத்த கேட்காம? நீ என்ன மனோஜ் மாரியே பேசிட்டு இருக்கிற" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "மனோஜ் அளவுக்கு எனக்கு ஒண்ணும் மூளை இல்லாமல்லாம் கிடையாது. எனக்கு முத்துவில ரொம்பவே இரக்கம் இருக்கு. ஆனா உன்னுடைய அப்பாட்ட இருந்து பணம் தேவையில்ல. நம்மள்ட்ட இருந்த பணத்தையுமே ரெஸ்டாரண்ட்டுக்கு செலவு பண்ணிட்டோம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து சம்பாதிக்கிறதுல அந்த பணத்த வந்து கொடுக்கலாம். இப்போ நம்மோட கையில இருக்கிற இந்த ரூ. 1,00,000 அவங்கள்ட்ட குடுப்போம்" என்ற மாரி வந்து சொல்றாங்க.
இப்படி இருக்கும்போது வந்து முத்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மீனாவோட தாலி செயின் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நகைகளையும் விற்று அவங்க ரூ. 10,00,000 பணம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அந்த 10,00,000 உடனடியாக கொண்டு போய் அவங்க யார்கிட்ட பணம் கொடுக்கணுமோ அவங்ககிட்ட கொடுத்துடணும். இல்லைன்னு சொன்னால் இதுக்குமே வட்டி போட்டு இன்னுமே நிறைய பணம் தர சொல்லி சொல்லுவான்ட்டு அவங்க அன்றைக்கே அந்த பணத்தை கொண்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது வந்து ரவி வந்து மறைக்கிறாங்க. முத்து இங்கே பாரு, உன்னிட்ட ஒரு விஷயம் பேசணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னடா, நான் ஒரு அவசரமாக வெளியில் போகிறேன்னு சொல்லும்போது, நான் ரூ. 1,00,000 பணம் உனக்கு தரேன், இது காணாது தான், ஆனால் வந்து என்ன இவன் 1,00,000 தாரான்ட்டு நினைக்காதன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதொன்றும் பிரச்சனை இல்லை, இது என்ன இது, அதில் என்ன இருக்குது, நீ பணம் தராட்டி கூட நான் கவலைப்பட மாட்டேன், நான் வந்து அப்பாக்காகத்தான் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதுதான் மனோஜ் தான் மட்டுமா இதில் இந்த வீட்டில் இருக்கிறானா இருந்தால் பேசாமல் விட்டுட்டு பார்த்துட்டே இருப்பேன், என்னவாவது பண்ணி தொலைன்ட்டு இருப்பேன், ஆனால் அப்பா அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்கடா, அப்பா பாவம் இந்த மாதிரி செலவு பண்ணதே இல்லை, அவரோட பென்ஷன் பணத்தை இவன் நாசமாக்கிட்டான், 10க்கு இப்போ கடன்காரனாக்கி வச்சுட்டு இருக்கிறான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி என்று சொல்லி அவங்க கொடுத்த 1,00,000 வாங்கிட்டு இவங்க எடுத்த பணத்தையும் கொண்டு அங்கே போகிறாங்க. அங்கே போய் அந்த பணத்தை கொடுத்துட்டு அவங்க ரிசீட் தர சொல்லி வாங்கிட்டு வராங்க. இதெல்லாம் தெரிஞ்சவங்க அடுத்ததாக என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னு சொன்னால், மனோஜை ஜெயிலுக்கு அனுப்பணும், இப்படியே விட்டால் இவங்க ஓடி தெரிஞ்சு உழைச்சி அந்த 48,00,000 தந்துடுவாங்க. ஜெயிலில் மனோஜை போட்டால் மனோஜை ஜெயிலேருந்து வெளியில் எடுக்கிறதுல தான் இவங்க கவனமாக இருப்பாங்களே ஒழிய பணத்தை சேமிக்கிறதுலையோ இல்லை பணத்தை உழைக்கிறதுலையோ அக்கறை காட்ட மாட்டாங்க. அது அப்புறமா பார்த்து கொள்ளலாம் என்ற மாதிரி தான் நினைப்பாங்க என்ற மாதிரி வந்து சிந்தாமணி நினைக்கிறாங்க. ஆனால் வந்து இவங்க நினைக்கிற மாதிரி முத்து இருப்பாங்களா, அல்லது போனால் இவங்க கொடுத்த அந்த தவணைக்குள்ள 48,00,000 திருப்பி கொடுத்துடுவாங்களான்றத காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.